எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? எப்பயுமே நான்வெஜ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, இந்தந்த தப்புகள செய்யவே செய்யாதீங்க. பொதுவா நம்ம வளர்ந்த விதமா இருக்கட்டும், இப்ப ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் செய்ற ஒரு விஷயம், எப்பயுமே ரீசென்ட் டேஸ்ல எப்பயுமே செய்ற விஷயம், ஒரு நான்வெஜ் வாங்க போனா இன்னும் 2, 3 சேர்த்து அதுக்கான வெரைட்டி டிஷ்ஷ ஒரு நாள் செஞ்சுருவாங்க. ஏன் அப்டின்னா, எல்லாத்தையுமே ஒரு நாள் எல்லாரும் வீட்ல இருக்கும்போது செஞ்சு சாப்பிடலான்னு. பட் ஆனா, சாப்பிட்டு முடிச்ச உடனே நெறைய நமக்கு கேஸ் ட்ரபிளும், ஹீட் ஆகுறது இதெல்லாமே நடக்குது. ஸோ பேலன்ஸ் டயட்டா இருக்க பழகிக்கணும். பொதுப்படையா சொல்லுவாங்க சில விஷயங்கள் இது இதுக்கு இது இது க்யூர் ஆகும் அப்படின்னு. ஆனா நம்ம ஒரு தெரிஞ்சுக்க விஷயம் உங்க பாடி எதுக்கு அடாப்ட் ஆகுது, உங்க பாடி எதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அப்படிதான் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா நான் தானாவே ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அதை ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணும்போது நான்வெஜ்ஜோட ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸை நான் எடுத்துக்கும் போது எனக்கு அது ரொம்ப ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது, எனக்கு அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரியும் இருக்குது. ஸோ அப்படி தான் என்னோடய டயட் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மீனை நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிரியப்பட்டு இந்த மீன் குழம்பு நேற்று சாப்பிட்ருந்தாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மீன் குழம்போட கோஸ் முட்டை பொரியலோட சூப்பராக இருந்துச்சு பிளேட்.